எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த ஊரில் இருக்கோம், ஒரு முக்கியமான ஊரில் இருக்கோம். அதாவது தமிழ்நாட்டிலேயே சாப்பாட்டுக்கு ஒரு முக்கியமான இடம். யார் வந்தாலும் எப்போவுமே சாப்பாடு கிடைக்கிற ஊர் என்ன இது? நம்ம மதுரை தாங்க. வந்து மதுரை அப்படின்னாலே விருந்துக்கு பெயர் போன ஊர். உணவும் சரி உறவும் சரி அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குறது மதுரை. நம்ம மதுரையில் வந்து நம்ம என்ன உணவு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அருமையான நெய் சோறு. மதுரை ஃபேமஸான நெய் சோறு தான் பார்க்க போகிறோம். நம்ம மதுரை அப்படிங்கிறது நான்வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லை, வெஜிடேரியனுக்கும் ஒரு ஃபெமிலியரான ஊர் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த ஒரு டிஷ்ஷை நம்ம எடுத்துருக்கோம். நம்ம ஒரு இடத்துலையும் வந்து ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். ஒருத்தர் ரொம்ப இலை போடுவாங்க, சில பேர் வந்து தேங்காய் பால் போட மாட்டாங்க, டேரெக்டாக வந்து நெய் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி மதுரை ஸ்டைலில் பண்ணுற இந்த நெய் சோறு பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் மெத்தட். நெய் சோறு அப்படிங்கிறது ஒயிட்டாக கொடுக்கணும். ஸோ ஒயிட்டாக கொடுத்தா தான் அது நெய் சோறு. ஸோ அதனால தான் அந்த பட்டைக்கிராம்பு ஏலக்காய் நம்ம முழு சாப்பிட்றோம். இதில் தக்காளி நம்ம சேர்க்கறதில்ல, ஏன்னா தக்காளி சேர்த்தோம்னா கலர் மாறிடும். அதுவும் பர்டிகுலராக அந்த அரிசியை வந்து யூஸ் பண்ணுற பக்கம் என்ன, சீரக சம்பா அரிசி வச்சு தான் பண்ணுவோம். சில பேர் பாஸ்மதியில் பண்ணுவாங்க, பட் நாங்கள் ஆல்வேஸ் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு சீரக சம்பா. இல்லை தேங்காய் பால் யூஸ் பண்ணுறாங்க. அந்த தேங்காய் பால் எப்படி பக்குவமாக யூஸ் பண்ணுறாங்க? எதுக்கு தேங்காய் பால்னா, அது இந்த ஒயிட்னஸ் வித் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட், அந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குறது தான் தேங்காய் பால். அதேமாதிரி இந்த ஏலக்காய் போட்டு நான் பார்க்கல. இப்போ ஏலக்காய் தூள் கடைசியாக நம்ம எதுக்கு போடுறோம்னா, முதலே நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி நம்ம போட்டிருந்தோம்னா கலர் நெய்ஸோட கலர் மாறிடும் அப்படிங்கிறக்காண்டி கடைசியாக தம் போடுறப்ப நம்ம ஏலக்காய் தூள் போட்டோம். ஐயோ, மடக்க மதுரை நெய் சோறு ரெடி. ஹாவி அப்படியே மேலே வரும்போது எப்படா கொடுப்பாங்க அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நெய் சோறு. இதுக்கு ஒரு நல்ல ஒரு வெஜ் சால்னாவோ இல்லை ஒரு சிக்கன் சால்னாவோ இருந்தோ தி பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ரெசிபி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி நம்ம சொல்லி தர போகிறோம். யாருக்குன்னா வேலவன் கேட்டரிங் சொல்லி இங்கே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த கேட்டரிங் ரன் பண்ணிட்டு வராங்க. நாங்கள் வந்து மதுரையில் எஸ்எஸ் காலனில் இருக்கோம். ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ் இந்த தொழில் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாட் ஒன்லி இன் மதுரை, நாங்கள் தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, விருதுநகர், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறோம். மிஸ்டர் சரவணன் போய் மீட் பண்ணி ஒரு புடி பிடிக்க போகிறோம். வாங்க. சார் வணக்கம். வணக்கம், குட் மார்னிங் சார். வெல்கம் டு அவர் வேலவன் கேட்டரிங். குட் மார்னிங் சார். தேங்க்யூ ஸோ மச். அதாவது எங்கள் ரெசிபி தேடி வரும்போது நீங்கள் வந்து வர வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த உற்சாகம் உங்கள்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வெரி ஹாப்பி டு see you சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த கல்யாண சோறு, அதாவது இந்த நெய் சோறு சொல்லும்போது கல்யாண மண்டபத்தில் வந்து வரவேற்பு எப்படி? இது வந்து எங்கள் ஊரில் வந்து எப்படின்னா, மத்தியானம் லஞ்சுக்கு யூஸ் பண்ணுறத விட நைட் ரிசப்ஷனுக்கு நம்ம போடுறோம்ல, ஒரு கிராண்ட் மெனு போடுறோம். ஒரு ரொட்டி இருக்கும், ஒரு கொத்து பரோட்டா இருக்கும், ஒரு சப்பாத்தி இருக்கும், ஸ்வீட்ஸ் 2-3 ஸ்வீட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம திரும்ப சாதம் போட்டு, சாம்பார் போட்டு, ரசம் போட்டு, வத்தக்குழம்பு அவ்வளோ நம்ம சாப்பிட முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு கப் நெய் சோறு மாதிரி நம்ம வச்சோம்னா அது வந்து குவான்டிட்டி அவங்க கம்மியாக எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வந்து ரிசப்ஷனில் இந்த மெனுவை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நெய் சோறு, வெஜ்ஜு புலாவ், இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸ். இன்னொன்று வாசம் நல்லா இருக்கும். வாசம் பிரமாதமாக சார். காரைக்குடி சைடில் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரம்ப எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது திண்டுக்கல் போகும்போது காரைக்குடி, ராமநாதபுரம், கீழக்கரை அந்த சைட்லாம் வந்து ரம்ப எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் போடுவீங்களா? இல்லை சார், நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் தான் சார். அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த பிரியாணி இலைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இலை கொஞ்சம் சும்மா ஒரு 2 இலை போடுவோம் நம்ம, அவ்வளோதான். அதே போல் நம்ம பிரியாணிக்கு அரைக்கிற மாதிரி அரைக்காமல் நம்ம அப்படியே முழுசாக தான் போடுறோம். ஏன்னா அப்படி போட்டோம்னா பிரியாணிக்கு கலர் மாறுற மாதிரி கலர் மாறிடும். ஸோ அது பியூர் ஒயிட்டில் நமக்கு வேணும். நெய் சோறுங்கிறது அப்படின்னா சாதம் எப்படி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், அந்த மாதிரி சாதம் வேணுங்கிறக்காண்டி நம்ம அதை அரைக்காமல் முழுசாக போடுறோம். நம்ம சரி, அப்போ பேசிட்டே பண்ணலாம் சார். இப்போ நம்ம பண்ண போகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 2 படி நம்ம பண்ணுறோம். நம்ம 2 படி நெய் சோறு. இது வந்து தாராளமாக 20 பேர் சாப்பிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க, ஒரு 10 பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு படி ஆக்கிக்கிங்க. அந்த மாதிரி அந்த ரேஷியோ தான். அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க, அப்படியே நீங்கள் இது பண்ணீங்க, டிவைட் பண்ணிங்க. ஸோ இது வந்து ஒரு படிங்கிறது ஒரு 10லேருந்து 12 பேர் சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். ஆரம்பிச்சிடலாம் சார். சொல்லுங்களா? முதல்ல இந்த 2 படி நெய் சோறு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நம்ம பார்த்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுவுமே நம்ம பிரியாணி ஸ்டைலில் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறோம். சீரக சம்பா அரிசி வச்சு தான் பண்ணுவோம். ஸோ முதல்ல தேங்காய் எண்ணெய் 2 படிக்கு வந்து, ஒரு படிக்கு வந்து 200 ml தேங்காய் எண்ணெய், 2 படிக்கு வந்து 400 ml தேங்காய் எண்ணெய். வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம், 800 கிராம் 2 படிக்கு. அதே போல் பச்சை மிளகா ஒரு 4லேருந்து 5 பல் ஒரு படிக்கு. ஸோ ஒரு 8 பச்சை மிளகா ஒரு 2 படிக்கு கணக்கு வச்சுங்க. புதினா வந்து ஒரு கை அளவுக்கு, சரிங்களா? ஒரு 75 கிராம்ஸ்லேருந்து ஒரு 100 கிராம்ஸ்குள்ளே இருக்கலாம். மல்லி வந்து ஒரு 60 to 70 கிராம்ஸ் இருந்தால் போதும். இஞ்சி பூண்டு ரொம்ப கம்மியான அளவு, ஒரு படிக்கு 50 கிராம் வச்சுக்கோங்க. இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம்.
ஸோ 2 படிக்கு 100 கிராம் நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம். 2 படிக்கு 4 கிராம் பட்டை, 4 கிராம் வந்து ஏலக்காய், 4 கிராம் கிராம்பு, நுணுக்கின அரைச்ச ஏலக்காய் பொடி. தம்மு போட்டு போடுறதுக்கு முன்னாடி மேலாப்பில் அப்படி தூவி விட்டுறணும். சார் முந்திரி வந்து சும்மா ஒரு 50 கிராம் வந்து 75 கிராம்ஸ் போதும். அதே போல் தயிர் வந்து ஒரு படிக்கு 100 ml, 2 படிக்கு 200 ml, 2 பழம், ஒரு படிக்கு ஒரு எலுமிச்சம்பழம். உப்பு வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு. இதுக்கு வந்து ஒரு 150 கிராம் 200 கிராம் வந்து ஒரு படிக்கு நம்ம நெய் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நெய் சோறு, நெய்யோட மனம் தான் தூக்கலாக இருக்கணும். அப்போ 2 படிக்கு நம்ம வந்து ஒரு 400 கிராம் வரைக்கும் நம்ம நெய் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சிட்டோம். முதல்ல வந்து கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம். சரி, ஓகே. நான் சொன்ன அளவு மாதிரி படிக்கு 200, ஓகே. 2 படிக்கு 400 ml தேங்காய் எண்ணெய். ஓகே. எனக்கு என்னென்னா இந்த இடத்துல கூட டவுட்டு, இப்போ நெய் சோறு சொல்லிட்டு அந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அந்த தேங்காயோட வாசம் அதிகமாக இருக்கும். இல்லை சார், உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ஃப்ளேவருக்காண்டி தான். பட் வந்து நெய்யோட டாமினேட்டிங் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறோம்ல, அதுக்கு பதில் நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். மற்றபடி இதோட ஃப்ளேவர் வெளியே வராத அளவுக்கு நம்ம வந்து நெய்யை கூட்டிடுறோம் நம்ம. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது சார்? பட்டை, ஏலக்காய், கிராம்பு. சரி, தாங்க. நம்ம அரைக்காமல் முழுசாக வச்சுருக்கோம். ஓகே. இது போட போகிறோம். சும்மா ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துருக்கோம். ஓகே. சரி, இப்போ இந்த பட்டெல்லாம் அவங்க இறக்கப்படாச்சு. ஆமாம் சார். இதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோமா? லைட்டாக ஒரு நிமிஷம் லைட்டாக வளர்க்குறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த எண்ணெயில் வந்து நீங்கள் வந்து அந்த பட்டெல்லாம் அவங்க இறக்கவும் பொரிஞ்சு வரும்போது வெங்காயம் போடுங்க எப்பவுமே. ஏன்னா இந்த பொரியாமல் நீங்கள் அப்படியே போட்டுறாதீங்க. சில ப்ரிப்பரேஷன்லாம் அந்த பொரிஞ்சால் மட்டும் தான் நல்லாயிருக்கும். பட்டைக்கிராம் ஏலக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு படிக்கு வந்து 400 கிராம், ஸோ 2 படிக்கு 800 கிராம் பெரிய வெங்காயம், நறுக்கிய வெங்காயம். ஸோ இந்த வெங்காயம் போட்டு கூட பச்சை மிளகா போட்டுருமா? ஆமாம் சார், பச்சை மிளகா போட்டு முடிச்சு அடுத்து பச்சை மிளகா. ஓகே, இந்தாங்க பச்சை மிளகா, குட்டி பச்சை மிளகா. ஆமாம், சும்மா ஒரு 7 பல்லு 8 பல்லு. சரி, ஓகே. இந்த வெங்காயம் வதக்கிற பக்குவத்தையும் சொல்கிறேன். நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வெங்காயத்தை ரொம்ப செவக்க வதக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிரியாணிக்கு நம்ம அந்த ஒரு கலருக்காண்டி நம்ம நல்லா வெங்காயத்தை வரும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோ பிரியாணி கலர் தூக்கி கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம நெய் சோறு ஒயிட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப வதக்கக்கூடாது. சும்மா ஒரு ஜஸ்ட் அது நம்ம பிரியாணிக்கு வதக்கிறதுல ஒரு 20% இதில் வதக்கினா போதுமானது. சரி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துக்கு வரணும். ரொம்ப செவக்காம, ஆமாம், லைட்டாக ஒரு செவக்கிற ஸ்டேஜில் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் போட ஆரம்பிச்சோம். ஒரு 20-30%? 20%. 20% அவ்வளோதான். அதுக்கு மேலே இது பண்ண வேணாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து புதினா போட போகிறோம். புதினா வந்து ஒரு 2 கை அளவு. ஓகே. ஒரு 75 கிராம்ஸ். அந்த 75 கிராம் வந்து நம்ம இதில் போடுறோம். ஆமாம் சார். ஓகே. இப்போ இந்த புதினாலாம் போட்ட பிறகு குக் பண்ணுற பக்கம் வந்து நல்ல கலர் மாறணுமா எப்படி, இல்லை லைட்டாக வதங்கினா மட்டும் போதும்? இல்லை சார், லைட்டாக ரொம்ப நம்ம இது பண்ணால் அந்த லைட் க்ரீனிஷ் வந்துடும். அதனால் லைட்டாக வதங்கினா போதும். மல்லி இப்போ போடுறோமா? மல்லி போடுறோம் சார். மல்லி கடைசியில் கொஞ்சம் போடுறோம். இப்போ கொஞ்சம் போடுறோம், கடைசியில் கொஞ்சம் போடுறோம். சரி, ஓகே. இதான் பக்கம். ஆமாம். சரி, ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாமா? போடலாம் சார், போடலாம். அரைச்சி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு 2 சேர்த்து ஒன்றா அரைச்சிருக்கோம். ஓகே. இந்த நெய் சோறு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஈஸி ப்ராசஸ். அதிகபட்சம் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் தம்மில் போட்டுக்கலாம். குக்கர்லேயும் பண்ணிக்கலாம், இந்த மெத்தடில் பண்ணலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக குக்கரில் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இஞ்சி போட்டு கொஞ்சம் வதங்கணும். இந்த தயிர் வச்சிருக்கீங்க, எலுமிச்சம்பழம் வச்சிருக்கீங்க, 2 எதுக்கு போடுறோம்? ஏன்னா இதுவும் புளிப்பு தன்மை இருக்குது, இதுலேயும் புளிப்பு தன்மை. தயிர் வந்து புளிப்புக்காக, ரெண்டாவது வந்து ஒயிட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது நம்ம புலாவ் வந்து நெய் சோறு கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒயிட்னஸ் கொடுக்கும். லெமன் வந்து நம்ம எதுக்கு போடுறோம்னா அதுவும் புளிப்பு சுவை. அதை தாண்டி வந்து நெய் சோறு நல்லா பொழுன்னு மல்லிப்பூ மாதிரி உதிர்றதுக்கு அந்த பொழுது கொடுக்கும் அந்த லெமன். சோறு வந்து வெந்திருக்கும், உதிரியாக வரும். உதிரியாக பூ மாதிரி. ஏன்னா சமையல் சொல்லும் போது அவங்க தயிர் போட்டாங்க, எலுமிச்சம்பழம் போட்டாங்க, வெங்காயம் போட்டாங்க, தக்காளி போட்டாங்க. விஷயம். இதுக்கப்புறம் தயிர் போடலாமா? போடலாம். ஓகே. நல்லா வாசம் வருது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வரக்காக. புதினா போடும்போது இன்னும் அது ஒரு தனி இல்லை. தயிர் போட்டாச்சு. ஆமாம் சார். தண்ணி வச்சிடலாம் சார். இப்போ இந்த ரைஸ் ஊற வைக்கிற பக்கம் எப்படி? நம்ம பிஃபோர் நம்ம அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஊற வச்சோம். என்ன ரீசன்னா, இங்கே நம்ம எந்த விதமான மீட்டும் நம்ம சேர்க்கலை. நம்ம இப்போ பிரியாணிக்கு இங்கே அந்த கறி வேகிறதுக்கான டைமிங் நம்ம கணக்கு பண்ணி ஒரு 50% வேக்காடு வந்தோடனே நம்ம அரிசி ஊற வைக்கிறோம். பேலன்ஸ் 50% வேகிறதுக்குள்ளே அந்த அரிசி நல்லா ஊறிடும். பட் இதில் அந்த மாதிரி இல்லை. அப்படிங்கிறனால நம்ம பிரியாணி நம்ம எப்போ நம்ம நெய் சோறு ஏற்றுறோமோ, அடுப்பு பற்ற வைக்கிறோமோ, அப்போயே நம்ம அரிசி ஊற வச்சிடும். ஸோ அந்த ப்ராசஸ் ஒரு 20-25 மினிட்ஸ் நடக்குது. அந்த 25 மினிட்ஸ் வரையும் அந்த அரிசி ஊறிட்டு இருக்கும். அப்போ நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த அரிசி போடுறது கரெக்டாக இருக்கும். நான் உப்பு போடுறோம்ல, ஒரு 2 கைப்பிடி அளவு. சரி, ஓகே.
எல்லாம் உப்பு போட்டாச்சு. போட்டாச்சு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், முந்திரி பருப்பு, கொத்தமல்லி லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஆமாம் சார். எலுமிச்சை பழமும் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஆமாம் சார். டன். இப்போ தண்ணி ஊற்றிடலாமா சார்? இப்போ இந்த தண்ணியோட அளவு என்ன சொன்னீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு? சார் ஆக்சுவலாக மொத்தம் வந்து 3 படி தண்ணி. அந்த 3 படியில் வந்து நம்ம 2 படி வாட்டராகவும் ஒரு படி வந்து தேங்காய் பாலாகவும் ஊற்றுறோம். தேங்காய் தண்ணி கிடையாது, தேங்காய் பால். ஓகே. தேங்காய் பாலை எடுத்து அந்த 1 படி கணக்கு நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 படி ஊற்றுறோம் நம்ம. சரி, ஓகே. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இப்போ நம்ம கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் மேலே நல்லா அரிசி ஊறிச்சு. இப்போ அந்த அரிசியை எடுத்து நம்ம போடுறோம். இப்போ தேங்காய் பால் ஊற்ற வேண்டியது இல்லையா? அரிசியை போட்டு அதை ஊற்ற போகிறோம். என்ன காரணம், ஏன் அப்படி பண்ணுறோம்? இல்லை, முதல்ல இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் நல்லா வதங்கியிருக்கு. தேங்காய் பால் நம்ம முதல்ல ஊற்றி திரளாக வந்துடக்கூடாது. ஸோ அந்த ஹீட்டுக்கு திரளாக வந்து ஸோ அரிசி போட்டால் கொஞ்சம் ஹீட்டு குறையும், இந்த வாட்டரோட ஹீட்டும் குறையும். எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றல அந்த இது வராது, அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் மட்டும் கொடுக்கும். இன்னொன்று அந்த டேஸ்ட் மாறாது. அந்த இனிப்புத்தன்மை மாறாது. எனக்கு கொதிக்க அந்த தேங்காய் பாலோட தன்மை மாற ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நான் எங்கேயும் பண்ணல ஃபர்ஸ்ட். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து தண்ணியும் தேங்காய் பாலும் ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். சரிங்க. ஆனால் ரைஸ் போட்ட பிறகு பண்ணுறது இது ஆமாம் சார். சார் இப்போ தண்ணி கொதிச்சு வச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து அரிசியை போடலாம். சரிங்களா சார்? நம்ம ஊற வச்ச அரிசி நல்லா ஊறிச்சு. ஓகே. இப்போ போடலாம். அரிசி போட்ட பிறகு நம்ம வந்து அந்த தேங்காய் பாலை ஊற்றுறோம். தேங்காய் பால், லெமன். சரி, ஓகே. முந்திரி பருப்பும் போட்டுறோம். இப்போ நம்ம அந்த பேலன்ஸ் 1 படிக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, தேங்காய் பால் தண்ணி ஊற்றுறோம் நம்ம. சரி, ஓகே. டன். ரெண்டு பழம். ஓகே. 1 படிக்கு 1 எலுமிச்சம்பழம். ஓகே. இது சேம் லைக் நம்ம வீட்டில் தம் போடுற மாதிரியே பக்குவத்தில் அரிசி தம் போடுறோம். அதான். ஓகே. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன இப்போ பண்ணுறோம்? நெக்ஸ்ட் வந்து நெய் ஊற்றி அப்படியே சாதனம் வரும். இந்தாங்க நெய். 1 படிக்கு வந்து 150 ml, 2 படிக்கு 300 ml ஊற்றுறோம். சரி, ஓகே. தெளிவு நெய் ஊற்றுற விட இந்த திரியாக இருக்குல்ல, அந்த நெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் பெட்டர் உங்களுக்கு. அந்த ரைஸோட சேர்ந்து வருது அந்த நெய் நல்ல மனம் நல்லா இருக்கும் அதில். ஓகே, நல்ல விஷயம். தெளிவு நெய்யோட நல்ல ஸ்மெல், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். தண்ணி ஊற்றிட்டோம், அளவு தண்ணி ஊற்றிட்டோம், தேங்காய் பால் ஊற்றிட்டோம். அரிசி கொஞ்சம் மேலே வரணும். ஓகே. எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது போடுறோம்? அரிசி நல்லா தண்ணி வற்றி அரிசி சரிசமமாக வர்றப்ப அந்த பக்குவத்தில் நம்ம முந்திரி பருப்பு, மல்லி இலை, கடைசியில் ஏலக்காய் பொடி தூவி நம்ம அப்படி தம் போட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த ஏலக்காய் தூள் போட்டு நான் பார்க்கல. நம்ம ஏலக்காய் தூள் முதல்ல போட்டிருக்கிறது முழுசா போட்டிருக்கோம். இப்போ நம்ம மேலாப்பில் போடுறது அந்த ஃப்ளேவர் காண்டி. இது தம்மு நம்ம உடைக்கல, அது நல்லா மிக்ஸ் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே. இப்போ இந்த 2 படிக்கு ஏலக்காய் தூள் சொல்கிறீங்களே, ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் எவ்வளோ போடும்? ஆமாம், ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். ஏன்னா முதல்ல நம்ம வந்து 2 கிராம் 2 படிக்கு 4 கிராம் ஏலக்காய் போட்டிருக்கோம். அது போதுமானது. இது வந்து கடைசியில் நம்ம ஃப்ளேவர் காண்டி. முதல்ல நம்ம நுணுக்கி போட்டோம்னா கலர் மாறின்றக்காண்டி கடைசியில் போடுறோம். ஓகே. அப்போ எனக்கு பக்கம் வந்து காமிக்கிறீங்க? கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. இங்கே அந்த தேங்காய் பால், தண்ணி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வெந்துட்டு இருக்கு. அந்த சாதம் வேகட்டும். எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டால் கரெக்டாக சொல்லி காமிக்கிறேன். நல்லா கொதிச்சு அரிசி மேலே வந்துருச்சு. இப்போ தம் போட போகிறோம் 2 மினிட்ஸில். ஓகே. இப்போ நம்ம அந்த முந்திரி பருப்பு இப்போ நம்ம போட்டுருவோம். சரி, ஓகே. டன். இப்போ எனக்கு நீங்கள் முந்திரி பருப்புலாம் போடுறீங்களே, எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. நீங்கள் போடுங்க, நான் கேட்குறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் கேட்குறேன், உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் முந்திரி பருப்பு போகிற ஸ்டேஜ் இதுதான், ரைட்டா? கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. ஓகே. எண்ணெயிலே வறுத்து போட்டால் எப்படி இருக்கும் முந்திரி பருப்பு? கலர் மாறிடும் சார். முறுமுறுப்பு தன்மை இருக்கும். முறுமுறுப்பு தன்மை ஆயிரும். முந்திரி பருப்பு சேர்ந்து அந்த கலர் வந்து ரைஸ்லேயே ஏறும் உங்களுக்கு. அதனால தான் நம்ம கடைசியில் அரிசி போட்டதுக்கப்புறம் போடுறோம். சரி, ஓகே. இப்போது இந்த தேங்காய் பால் ஊற்றிருக்கேன்ல, ஆமாம் சார், அந்த 1 படி அளவு தண்ணி தேங்காய் பால் ஊற்றுவேன். இதே தேங்காய் பால் திக்காக ஊற்றி நம்ம ரைஸை குக் பண்ணால் என்ன ஆகும்? இல்லை சார், நம்ம தண்ணியோட மிக்ஸ் பண்ணிட்டா நல்லது. ஏன்னா தேங்காய் ப்ளஸ் என்ன ஹீட்டில் நம்ம ஊற்றையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நல்ல ஃபுல் ஹீட்டில் இருக்கையில் நம்ம தேங்காய் ஊற்றி தேங்காய் திரளாக பிரிஞ்சிடக்கூடாது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரே மாறிடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அதனால நம்ம தண்ணியில் மிக்ஸி அரிசி போட்டதுக்கப்புறம் ஊற்றுறோம். அரிசி போட்டோன்னா நம்ம அந்த ஹீட்டு கொஞ்சம் குறையும். அந்த வட்டையிலோட ஹீட்டு டோட்டல் ஹீட்டு குறையலை. நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறோம், அந்த திறத்தெல்லாம் வராது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேங்காய் பால் முதலே ஊற்றினோம்னா அந்த அரிசி வந்து ரொம்ப திக்காக இருந்தால் அதிகமாக ஊற்றணும். அது வேக்காடு நமக்கு தெரியாது. ஸோ வேக்காடு முன்ன பின்னா வரும். அதனால நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் ஊற்றுறோம். ஏன்னா அரிசிலையும் கஞ்சி இருக்கு. சார், அந்த ரைஸ் எடுத்து பாருங்களேன். ஒரு 1/2 பதம் ரைஸ் வந்துருச்சு. சரிங்களா? அவ்வளோ. இப்போ வந்து தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. மல்லி இலை அண்ட் ஏலக்காய் பொடி போட்டு நம்ம தம் போட்டுடலாம். சுத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணியே இல்லை. அந்த தண்ணி நல்லா வட்டி வந்த பிறகு தான் வந்து நம்ம அந்த ஏலக்காய் தூளும் கொத்தமல்லியும் போடலாமா? போட்டுடலாம் சார். முடிஞ்சு. இப்படி ஈவன் ஆக்கணுமா அது? ஆமாம் சார், ஈவன் ஆக்கி. ஏன்னா மல்லிப்பூ நம்ம போட்டுற பிரட்டையில் நம்ம ஈவன் ஆகிடும். ஓகே. ஈவன்
மல்லி இலை லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி முதல்ல ஒரு பாதி போட்டுட்டோம். இப்போ கடைசியாக கொஞ்சம் ஆஹா, இது அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய், ஏலக்காய், நெய், புதினா இது எல்லாமே நல்லா வாசம் கொடுக்குற ஒரு பொருள். இப்போ ஏலக்காய் ஆச்சு இருக்கு. இது பக்கத்தில் இருக்கும்போது வேகாதுமே எப்போ நம்ம கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருப்போம். மூடி போடலாமா? போடலாம் சார், மூடி போடலாம். மேலே கங்கு போட்டுடலாம். சரி, ஓகே. இப்போ இந்த தம் போட்ட பிறகு எவ்வளோ நேரம் கழிச்சு நம்ம உடைக்கணும்? கரெக்டாக 25 மினிட்ஸ் சார். ஓகே, 25 மினிட்ஸ். இப்போ ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சார் கிட்டத்தட்ட நம்ம தம் போட்டு 25 மினிட்ஸ் மேலே ஆச்சு. இப்போ நம்ம தம் உடைக்கலாமா சார்? நீங்கள் ரெடியா? நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, நானும் ரெடி. சவாலுக்கு வலிக்கிறார் அவரு. ஐயோ, மணக்க மதுரை நெய் சோறு ரெடி. ஓகே, உடைங்க, தம் உடைங்க பார்க்கலாம். இந்த சாதம் நல்லா இருக்கு. உடைக்கும் போது அந்த ஸ்டீமை பாருங்க, அந்த ஹாவி அப்படியே மேலே வரும்போது எப்படா கொடுப்பாங்க அப்படி இருக்கு. பல வருது ரைஸ். சார் ரைஸ் ஒயிட்டாக இருக்கா? ஸோ இதனால நம்ம எதுவுமே நம்ம அரைக்காம அப்படியே போட்டது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நம்ம முழுசாக போட்டுக்கான ரீசன் இதுதான். உங்களுக்கு நல்ல ஒயிட் இந்த கிடைக்குது. ப்ளஸ் தேங்காய் பால் நம்ம ஊற்றுனது அந்த ஒயிட் இந்த இது காண்பிக்கும். டேஸ்ட் பண்ணலாமா? தாராளமாக சார். நீங்கள் வெறும் ரைஸ் சாப்பிட்றீங்க. நீங்கள் எனக்கு இது தனியாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சார். இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ஓகே, வித்தவுட் எனி கிரேவி. அப்போ தான் டேஸ்ட். யூ கேன் டேஸ்ட். கண்டிப்பாக நல்ல கிட்ட வரும்போது அந்த புதினாவோட வாசனம், அந்த நெய்யோட வாசம், தேங்காய் வாசம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்குது. ஓகே சார். சார் பார்த்தலாமா? சாப்பிடலாம் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நெய் சோறு. இந்த பிரியாணி நல்லா ஓடும், எனக்கு கறி சோறு அதை பற்றி நான் தப்பாக சொல்கிறேன். ஆனால் அதெல்லாம் எதுவுமே போடாமல் அந்த டேஸ்ட்டை கொண்டு வரது இந்த ரைஸில் சூப்பராக இருக்குது. நெய் சோறு ஸ்லைட்லி இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% பிரியாணி தான். எனக்கு தொட்டுக்கலாம் எதுவும் வேண்டாம். கண்டிப்பாக அதனால நான் இதை கொடுக்கலாம் உங்களுக்கு. ஆனால் வெரி குட். தேங்க்யூ. சூப்பராக அந்த சாதம் வெந்த பக்கம் பாருங்கள். இந்த ரைஸை இப்படி எடுத்திங்கன்னா இப்படி ஒட்டணும். அதே ரைஸ் இப்படி எடுத்திங்கன்னா இந்த பக்கத்தில் வரணும். அதுக்கு அந்த தண்ணி அளவு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இன்னொன்று அந்த தேங்காய் பால்லாம் போட்டு மாதிரி அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் சூப்பராக தெரியுது சார். இந்த ஃப்ளேவர் தெரியுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த சாதம் சாப்பிடும்போது ஏலக்காய் தூள் அந்த வாசத்துக்கு ஒரு மைல்டாக எடுத்து கொடுக்கும்போது அந்த தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. அதே போல் சீரக சம்பா உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுதா சார்? நல்லா தெரியுது. வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனக்கு பாஸ்மதி ரைஸோட சீரக சம்பா தான் தி பெஸ்ட்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக. ஏன்னா அந்த தேங்காய் பால், அந்த ஃப்ளேவர், புதினா இது எல்லாமே மிங்கிளாகி வரும்போது சூப்பர். கண்டிப்பாக சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்கள் மதுரை பிரியாணிக்கு மட்டும் இல்லை, நெய் சோறுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். யூ ஃபீல் த டிஃப்ரென்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் நெய் சோறு நிறையா செஞ்சுருந்தாலும் இந்த மதுரை நெய் சோறு நான் சொன்ன ஸ்டைலில் செய்யுங்க. யூ ஃபீல் த டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் அதர் நெய் சோறு. கீ ரைஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் நம்பர்? வணக்கம், நான் உங்கள் மதுரை வேலவன். என்னுடைய நம்பர் 9842307007. நாங்கள் மதுரையில் எஸ்எஸ் காலனில் இருக்கோம். ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ் இந்த தொழில் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாட் ஒன்லி இன் மதுரை, நாங்கள் தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, விருதுநகர், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறோம். அந்த டேட் அவைலபிளை பொறுத்து. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ட் ஃபார் யுவர் பிக் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நிறைய ரெசிபிஸ்லாம் இருக்குது வெயிட்டிங் சார். கண்டிப்பாக உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைச்சா we are ready to do. நல்ல சோறுக்கு கண்டிப்பாக நாங்கள் எங்கே வேணால் தேடி வருவோம். தேங்க்யூ. கண்டிப்பாக. தேங்க்யூ. வாங்க சார். நன்றி சார். நன்றி. இன்னைக்கு இந்த மாதிரி தரமான மதுரை நெய் சோறு அண்ணன் பேசும்போது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். பாசத்துலேயும் அந்த சுவையிலையும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டைமில் நான் திருப்பி சொல்கிறது, நல்ல சாப்பாடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டு சைடில் ஃபங்க்ஷன் என்ன வந்ததுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். தரமான சாப்பாடு செஞ்சு தருவாங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோடு பார்க்குறேன். நன்றி, வணக்கம். சி பாபாய். டேக் கேர். தேங்க்யூ.